வேளாண் பட்ஜெட்டில் உருப்படியான திட்டங்களை அறிவிக்காமல் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பச்சை துண்டு போட்டு வந்தால் மட்டும் விவசாயிகள் வயிறு குளிர்ந்து விடுமா என நாகை மாவட்ட விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். எங்கள் பகுதியில் நெல் புரதானதாக இருக்குது. அந்த வகையில் நெல்லுக்கான விலை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைச்சிருந்தா, இன்னும் கொஞ்சம் நெல்லுக்கான விலை கிடைச்சிருந்தா, உரிய விலை கிடைச்சிருந்தாலே எங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். அது இன்னும் கிடைக்காத ஒரு எட்டாக்கனியாகத்தான் இருக்கிறது ஒன்று. அதேபோல் கரும்பு விவசாயிகளுக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒன்றும் இல்லாமல் இருக்குது. இந்த அறிவிக்கப்பட்ட வேளாண் பட்ஜெட் என்பது ஒரு அமைச்சருக்கு சாதகமான பட்ஜெட் தான் சொல்லலாம். காரணம் வந்துட்டு அரைச்சமாகவே அரைச்சிருக்காங்க. இந்த 4 ஆண்டுகள் செய்யாததையா இப்போ ஒரு 10 மாதத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்க. ஏற்கனவே அறிவித்த அறிவிப்பு பூரா பார்த்தோம் அப்படின்னாக்கா கடந்த காலங்கள் அறிவித்த அறிவிப்பு தான். எதை அறிவித்தா அவருக்கு என்ன கமிஷன் கிடைக்கும் அமைச்சருக்கு, அந்த அடிப்படையில் தான் இந்த அறிவிப்பே இருக்குது. நெல்லுக்கான விலையை நாங்கள் குவிண்டாலுக்கு 3600 ரூபாய் ஒதுக்குவார்கள் என்று எதிர்பார்த்தோம். அது செய்யலை. அதே மாதிரி கரும்புக்கான விலையை உயர்த்துவாங்கன்னு பார்த்தோம். அதுவும் செய்யலை. விவசாயிகள்லாம் தொடர்ந்து நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த ஆண்டு கடன் தள்ளுபடி அறிவிப்பாங்கன்னு பார்த்தோம். அதுவும் அறிவிக்கலை.